இந்து மதத்தை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இஸ்லாமியர்களையோ இஸ்லாத்தையோ வெறுக்க மாட்டார்கள். ஆனால் சங்கிகள் வெறுப்பார்கள். இங்கே பாருங்கள், ஒரு சாது சொல்கிறாரு, முகமது நபி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமானவர். ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் இது தொடர்பாக அவர் கூறியதாவது, பகவத்சிங்கை தூக்கில் ஏற்றியது முஸ்லீம்கள் இல்லை, காந்தியை கொன்றது முஸ்லீம்கள் இல்லை, இந்திரா காந்தியை கொன்றது முஸ்லீம்கள் இல்லை, ராஜீவ் காந்தியை கொன்றது முஸ்லீம்கள் இல்லை, சுதந்திரத்திற்கு பாடுபட்ட எந்த தலைவர்களையும் முஸ்லீம்கள் கொல்லவில்லை. மாறாக தனது சமூகத்தின் பெரும் பங்களிப்பை அளித்தனர். பிறகு அவர்களை எப்படி தீவிரவாதி என்று அழைக்கிறார்கள்? தாகித்தவருக்கு தண்ணீர் தருவது இஸ்லாம், இக்கட்டான சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு உதவுவது இஸ்லாம், பசித்தவருக்கு உணவளிப்பது இஸ்லாம், அன்பு தியாகத்தை போதிப்பது இஸ்லாம், சுயநலத்தோடு இருக்காது என்று சொல்வது இஸ்லாம், அப்பாவிகளை கொல்வது இஸ்லாத்திற்கு எதிரானது. இந்த நாடு பகத்சிங்கின் நாடு, இது காந்திஜியின் நாடு, இது அசப்குல்லாவின் நாடு, இது வீரன் அப்துல் ஹமீதின் நாடு. நாம் அசப்குல்லா மற்றும் மாவீரன் அப்துல் ஹமீதின் தியாகத்தை புறந்தள்ளிவிட முடியுமா? இது அனைவருக்குமான நாடு. இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் போக சொல்பவர்களிடம் இஸ்லாமியர்கள் தங்கள் நாட்டுப்பற்றை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீம் நிச்சயமாக தனது இந்திய நாட்டை நேசிக்கும் தேசப்பட்டானாகத்தான் இருப்பான். கங்கை நதி அனைவருக்குமானது, ராமன் அனைவருக்கும் பொதுவானவர். அதேபோல் முகமது நபியும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்குமானவர். இந்த உலகமும் அனைவருக்குமானது. என்ன அழகான ஒரு, அதாவது இந்து மதத்தில் மூழ்கி திளைத்த ஒரு சிறந்த அறிஞர் இப்படி தான் இருப்பார். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை பிஜேபி கொடியை பிடிச்சிக்கிட்டு உலவுகின்ற அந்த சங்கிகள் இருக்காங்கல்ல, அவர்கள் அந்த இந்து மதத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்கள் அவர்கள் டார்கெட் பண்ணலாம். அடுத்தாப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள், அத்தனை மக்களையும் அதாவது அடிமைகளாக வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. தாங்கள் பிராமணர்கள், தாங்கள் உயர் ஜாதியில் அந்த அந்த பழைய அந்தஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த நாட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான் பண்ணி நடத்திட்டு போகிறாங்க. இது தெரியாத பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அவர்கள் வலையில் விழுந்து முஸ்லீம்களுக்கு எதிராக களம் காண்றாங்க. கடைசியில் இது அவர்களுக்கே பெரிய பிரச்சனையாக போய் முடியும். முஸ்லீம்கள் என்றைக்குமே முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க. அதான் சவுதி அரேபியாவிலே மன்னர் சொன்னார்ல, அமெரிக்கா நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோன்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் முன்னாடி ஒரு ரொட்டி, காஞ்ச ரொட்டியை தின்னுட்டு 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நாங்கள் இருந்துருவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ்லாமியர்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குது, உனக்கு நான் இப்போ அடிப்பணிய மாட்டேன்னு அந்த டயத்தில் ஃபைசல் டயத்தில் சொன்னதாக வரலாறு. அது மாதிரி தான் அதுதான் உலக இஸ்லாமியர்களுடைய பழக்கமும். நீ என்ன தான் பிரச்சனைகள் பண்ணாலும் சரி, அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க.